ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி இடியாப்பக்காரங்க வந்திருந்தாங்க. சரின்னு எத்தனை பீஸ் வாங்கணும்பா? 5 பீஸ் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காய் பால் விட நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நாட்டு சக்கரை இப்போ இந்த மலைச்சாரல் மாதிரி தூவி விடுப்பாப்பா. அது கட்டியாக்கிச்சுமா இப்படிங்க, அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு இப்படி தேங்காய் பாலோட நமக்கு வந்து இந்த சூடாக இருக்கிற இடியாப்பத்து மேலே நாட்டு சக்கரை தூவி விட்டு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதுமாரி செஞ்சுருக்கீங்களா? இதுக்கு கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக சுண்டல் வைப்ப பாருண்டு. பாருங்கள், சுண்டல் வேக வச்ச இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான நான் கடையில் வாங்கின இடியாப்பம் கடையில் வாங்கி மறுபடியும் சூடு இல்லாமல் இருந்துச்சு. சூடு பண்ணிக்கிட்டோம். சூடு பண்ணி நாட்டு சக்கரை தூவி இருக்கிறோம். பாருங்க, எக்ஸ்ட்ரா வந்து சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கிறேன். கருப்பு சுண்டல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சத்தானது, சுவையானது, ரொம்ப சத்தானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.